அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித லூர்து அன்னை விழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் முதல் அருள் அடையாளம் யோவான் நற்செய்தியில் ஒரு திருமணத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இத்திருமணம் கானா என்னும் ஊரில் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. மரியாவை பொறுத்தவரையில் இயல்பான தாய் என்னும் உறவுக்கு முக்கியத்துவம் தரப்படாது. இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழும் ஒரு பெண் சீடர் என்னும் உறவு முன்னிலைப்படுத்தப்படுவதாக கொள்ளலாம். நம் அன்னை மரியா துன்ப நேரங்களில் தோள் கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆம், அந்த கானா திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. இதை தம்முடைய மகனிடம் எடுத்து சொல்லி அங்கு அம்மக்களின் துன்பங்களை போக்கினார். அங்கு மக்கள் தாயின் பரிந்து பேசுதலை தங்கள் வாழ்வில் கண்டனர். அன்பார்ந்தவர்களே, அன்னை என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். அன்னை குடும்பத்தில் எல்லாரையும் அரவணைப்பவர், பாசத்தோடு உபசரிப்பவர், தனது வாழ்வை விட பிறர் வாழ்வு முக்கியம் என்று சொல்லப்படுபவர். அன்னை என்றால் கருணை, பரிவு, அன்பு போன்ற பண்புகளை நாம் அனுபவிக்க முடியும். நமது குடும்பத்துள்ள அன்னையை விட புனித லூர்து அன்னை எல்லாரையும் அரவணைப்பவர். எல்லாரும் இறைவனின் பிள்ளைகளாக திகழ தனது மகன் இயேசுவிடம் பரிந்து பேசுபவர். இன்று புனித லூர்து அன்னை விழா கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் இனிய விழா நல்வாழ்த்துக்கள். மசஃபியல் என்னும் குகையிலே தோன்றி மானுடம் தழைக்க நாமே அமல உறுப்போம் என்று சொல்லி தனது தாய்மையின் தூய்மையினை அங்கு வெளிப்படுத்தினார். விழாவின் பின்னணி 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை மசஃபியல் என்னும் குகையில் 18 முறை மரியன்னை 14 வயது நிரம்பிய மேரி பெர்னத்துக்கு காட்சி தந்தார். இது பிரான்சில் லூர்து நகருக்கு அருகில் உள்ளது. லூர்து நகர் இப்பொழுது உலக புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்கின்றது. முதல் 3 காட்சிகளில் மரியன்னை பெர்னதெத் என்ற அந்த சிறுமியிடம் எதுவும் பேசவில்லை. வானத்திலிருந்து ஒளிமயமான பெண் ஒருத்தி வெள்ளை உடையில் நீல நிற இடைக்கச்சையுடன் அந்த சிறுமிக்கு காட்சியளித்தார். இக்காட்சியானது பெர்னதத்தோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமிகளுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு ஒளி தோன்றி மறைவதை தான் பார்த்தார்கள். பெர்னதெத் அந்த அற்புத காட்சியை கண்டார். 9வது முறையாக மரியன்னை பெர்னதெத்துக்கு காட்சி கொடுக்கும்போது அவரிடம் மசஃபேல் குகைக்கு முன்னால் ஓரிடத்தில் கைகளை வைத்து தோண்டுமாறு கேட்டுக்கொண்டார். பெர்னதெத்தும் அங்கே தோண்டிய போது தண்ணீர் மெதுவாக வந்தது. பின்பு அத்தண்ணீர் வற்றாத ஜீவ நதியாக பிறப்பெடுத்தது. 13ஆம் முறை மரியன்னை பெர்னதெத்துக்கு தோண்டிய போது அவ்விடத்தில் தனக்கு ஓர் ஆலயம் கட்டுமாறு கேட்டுக்கொண்டார். உடனே சிறுமி தன்னுடைய பங்கு தந்தையாம் பேர்மேல் என்பவரை சந்தித்து இச்செய்தியை சொன்னாள். தொடக்கத்தில் நம்பவில்லை, பின்னர் அதனை நம்பினார். 16ஆம் முறையாக, அதாவது மார்ச் 25 மரியன்னை காட்சி கொடுத்த போது அவ்விடத்தில் ஊரே கூடியிருந்தது. அவர் பெயர் என்ன என்று கேட்க சொன்னார்கள். சிறுமி கேட்டா நாமே அமல உறுப்போம் என்று பதில் சொன்னார். மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனென்றால் 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மரியாள் அமல உற்பவி என்ற விசுவாச பிரகடனத்தை அறிவித்திருந்தார். மேலும் மரியன்னை சிறுமிக்கு காட்சியளித்தார். அப்போதெல்லாம் குருக்களுக்காக ஜெபியுங்கள், பாவத்திற்கு பொருத்தனைகள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெர்னதெத்திடம் இந்த மண்ணுலக வாழ்வில் உனக்கு துன்பம் உண்டு என்று கூறினார். ஆனால்
விண்ணுலகில் உனக்கு பேரானந்தம் உண்டு என்றும் சொன்னார். அருட்சகோதரி பெர்னார்ட் மாறிய பின்பு இறக்கும் வரை அவர் துன்பங்களை சந்தித்தார். உலகின் எத்திசையிலிருந்து இன்று ஆண்டுதோறும் எண்ணற்ற திருப்பயணிகள் அங்கு செல்கின்றன. ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடைபெறுகின்றன. பலதரப்பட்ட கொடிய நோய்கள் நீங்குகின்றன. ஏராளமான அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் நடைபெறுகின்றது. குறிப்பாக முடக்குவாதமுற்ற ஒரு நோயாளி முழுமையாக குணம் பெறுகின்றார் அன்னையின் திருத்தலத்தில். நம் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற புண்ணியம் நமக்கு கிடைக்க அத்தாயிடம் வேண்டுவோம். தூய வாழ்க்கை வாழ நமது பலவீனம் அகல அத்தாய் நமக்கு மனமாற்ற அருள வேண்டுவோம். பெர்னதத் என்பவரை போல் குழந்தை உள்ளங்கொண்டு தேவ அன்னையின் மேல் பற்றுதல் கொண்டு உருக்கமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அன்னை மரியாவின் பிள்ளையாக நான் திகழ்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் தவறுகளை உணர்ந்து திருந்தி தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா? பிறரன்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடும் மனப்பக்குவம் எனக்குள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூய்மையான உள்ளத்தோடு வாழவும் பிறரன்பு பணியில் இயல்பாக ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும். ஆமீன்.